இந்த அலுவ மீன் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏலம் முடிஞ்சிருக்கு 60,000 ரூபாய் போயிருக்கு. அதுல வந்து 20% கம்மி பண்ணுவாங்க பாருங்க. 1000 ரூபாய்க்கு மேல போயிருக்கு கிலோ. அடுத்து பூலை ஏலத்தை போட்டிருக்காங்க. இதுதான் செருப்பு. அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா அது பூலை அதுக்கு ரேட்டு கம்மியா இருக்கும். 4,500 சமாதானம் ஜூஸ் வாங்கடா. இது இந்த பூலை வேறது. இது இந்த பூலை வேறது. இது செருப்பு. இதுக்கு பேர் இல்லையா செருப்பு? ஏச்சன் தெரியும். ஏச்சன் இந்த பூலை வேறது. செருப்பாடு எல்லாரும் சொல்லி சாணார பூல இப்பதான் கரெக்ட். சரி வேற நம்ம ரேட்டு சின்ன வத்தப்பாறை ஏலத்து போட்டுருக்காங்க 2,500. சோனமங்கலவா 13,000 ரூபாய் ஆச்சு. இது வந்து 400 ரூபாய் மேல போயிட்டு ஃபேமஸா கிட்ட பைசா இருக்கணும். கீர் மீன் இருக்காரு. என்ன மீன் அண்ணா? இது கீரி மீன் என்று சொல்வார்கள். ஒரு கீத்தை காணல. எங்க கீரை இருக்கு? கீர்னா நம்ம கத்தி எடுத்தாதான் கீரும். அப்படி அதனால கீரி மீன். புது வரவு. இன்றைய புது வரவு. நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எவ்வளவு ரேட்? புது வரவு. இது சாப்பிட சூப்பரா இருக்கும். முள்ளு நிறைந்த மீன். ஆனா சாப்பிடுறதுக்கு அருமையா இருக்கும். சூப்பர். ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுறாங்க. 4,800 இவங்கதான் இந்த மீனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா இவ்வளவுதானா? இன்னும் உண்டா மீன்? நிறைய நாள் கழிச்சா வந்துரு இந்த மீன் மார்பல். அதனால ரேட் அதிகமா போட்டுருக்காங்க. கனவா ஏலத்து போட்டுருக்காங்க. கனவா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே தட்டுமணியில கொண்டு வந்தாங்க. கனவா இல்லாதனால ரேட் அதிகமா போகுது. 250 ரூபா 300 ரூபா கணக்குல கனவா வித்துட்டு இருக்காங்க. எல்லாமே நீடில் தான். ஊசி கனவா. சாதா டைம்ல பாத்தீங்கன்னா 100 ரூபா 80 ரூபா அப்படிதான் போகும். ஆனா இப்ப மீன் இல்லாதனால கனவா 250 300 ரூபா கணக்குல போகுது. அடுத்து கண்ணங்குழியால வச்சிருக்காங்க. பிக்கஸ்ட் கேட்ஃபிஷ். இது வந்து 220 ரூபா கணக்குல நம்ம ஹார்பர்ல ஏலம் போயிருக்கு. சின்ன மீன்கள் வரத்து கம்மியா இருந்ததுனால ரேட் அதிகமா இருக்கு. இல்லைன்னா அதுக்கு பாதி விலையும் போகாது. தலைவர் திமிங்கல தானுங்கோ. திமிங்கல இல்லை, ஏபி அண்ணே. காலில் என்ன பட்டது அண்ணே? காலில் கட்டி வச்சிருக்கு. ஓடுவா காலில் கட்டி வச்சிருக்கு. அண்ணே என்ன காலில் என்ன போட்டுருக்கு? இங்க பாத்தீங்கன்னா மோத மீன் ஏலத்தை போட்டிருக்காங்க. இது கிலோ வந்து 650 ரூபா 700 ரூபா கணக்குல போகுது. இன்னைக்கு வந்து பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ஏன்னா 2-3 நாளா மோதே வரல ஹார்பர்ல. அண்ணே நீங்க எடுக்கக்கூடிய மீன் எப்படி ரேட் எப்படி போகுது? டாலரு யூரோ வேண்டாம். உங்களுக்கு நான் ஒரு மீன் தந்து உங்களை சமாதானப்படுத்து. உங்களை டாலரு யூரோ எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கேன்? 400 ரூபா ரேட்டுக்கு போகுது. 400 ரூபா போட்டு. அந்த டூப்ளிகேட் செம்பல் எவ்வளவு ரூபா போகுது? 200 ரூபா ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. சரி அண்ணே, எக்ஸ்போர்ட்டிங் எல்லாம் போதா அண்ணே உங்களுக்கு? ஃபிளைட்ல அனுப்புவீங்களா ஷிப்ல அனுப்புவீங்களா? ஷிப்ல அனுப்புவீங்களா? சரி. மிஸ்டர் பாஸ்கர் அண்ணே 1600. சரி கொள்ளலாம். கேட்டவங்க கூட பரவாயில்ல. 700 என்ன வந்துட்டு என்ன வர கேமராமேனுக்கு மாசம் 50,000 சம்பளம். எனக்கு சம்பளம் இல்ல அண்ணே. 6,500 ரூபா. 6,500 ரூபா வித்துட்டு இருக்கீங்க. கறிக்கு மீன் ஒண்ணு இல்ல தருவீங்களான்னு? கண்டிப்பா. எத்தனை வேணும்னு? சரி அண்ணே. இது கொழுவால எத்தனை ரூபா வித்தீங்க? 5,500 ரூபா. ரேட்டு குறைவாட்டு போறா கூட வர 6,500 ரூபா உண்மையாட்டு. குட்டாயில 6,500 ரூபா. வெறும் 6,500 ரூபா வித்துட்டு இருக்காங்க. வெறும் 6,500. சரி ஆளு இவரு நல்ல தலை இருக்கிற மாதிரியே உள்ளவும் நல்ல பாலிசான உள்ள.
அண்ணா இந்த எல்லா கூட்டத்துக்கு இடையில உங்களை யார் இதுல சேர் போட்டு இருந்தது? நீங்க சேர் போட்டு உங்களுக்கு ஆர்வல் இடமா இருந்தது. மீன் ஏலம் போட இடம் இல்ல. இவங்க 3 ஆளுக்கு வெறும் 40,000 ரூபா. மீன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த ஏழை இது ஏன் மோதைக்க ஏழை ஏன் மோதையோட இப்படி ஏழை இருந்தா கிலோக்கு 2000 கொடுக்கணும். அதான் 40,000 5 மீன் 40,000 மாட்டு இந்த குண்டாய் மாட்டு 40,000 கேள்வி வெறும் 40,000 மாட்டுங்க. மோத பாத்தீங்கன்னா கிலோ 700 ரூபா கணக்குல போய்கிட்டு இருக்கு. மோத 49 48 49 50 உண்டு கேட்டேன். 100 ரூபாய்க்கு ப்ரூஸ்லி நம்ம 2 400 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு இது கூட்டியான ஆளுங்க கூட்டியான கொடுங்க. கேப் உண்டு. சரி சரி அது